நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார் தான். ஸோ எங்களுடைய ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா அந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட எதனா ஒன்று நிகழ்ச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். அதாவது இப்போ சூப்பர் ஹிட் சிவாஜி பாடலில் நிறைய கேட்டுருப்பீங்க. அதில் இப்போ வர பாட்டெலாம் நான் ஒரு வித்தியாசமாக இந்த பாடல்கள் நம்ம பழைய பாடல்கள்லாம் பாடியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன கற்பனை. அதில் முதல் பாடல் பல்லே இலக்கா பல்லே இலக்கான்னு உண்மையான பாட்டு. இந்த பாட்டை கொண்டு போய் மெல்லிசு மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கிட்ட கொடுத்து அந்த பாட்டை பாட சொல்லியிருந்த பல்லே இலக்கா பாட்டை அவர் எப்படி பாடியிருப்பார். இதோ பல்லே இலக்கா பல்லே இலக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா பல்லேலக்கா பல்லேலக்கா டல்லேலக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா பல்லேலக்கா பல்லேலக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா பல்லேலக்கா பல்லேலக்கா. நன்றி. அடுத்த பாடல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட சன்லைட் ஒரு கூட மூன்லைட்னு ஒரு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை கொண்டு போய் TM சௌந்தரராஜன் அவர்கிட்ட கொடுத்து அவர் எப்படி பாடிட்டு பாருங்க. இது ஒரு கூட சன்லைட் ஒரு கூட மூளை ஒன்றாக சேர்ந்தான் அதுதானே இந்த நோய். அப்பத்தா வச்ச அடக்கட்டங்கருப்பே அப்பத்தா வச்ச அடக்கட்ட கருப்பே இப்பத்தா வச்ச அட செக்க செவப்பே. ஒரு கூட சன்லை ஒரு கூட மூளை ஒன்றாக சேர்ந்தால் கலர்தானே எந்த நோயே கலர்தானே எந்த நோயே. நன்றி. அடுத்த பாட்டிங்கன்னா பூவாய் ஆம்பல் ஆம்பல்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை AM ராஜாட்ட கொடுத்து அவர் எப்படி பாடியிருப்பா பாருங்க. இதோ பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் புன்னகையே அவுள் அவுள் உன்விழி போதுமடி வாஜி சிவாஜி வாஜி சிவாஜி பூவாவாய் ஆம்பல் ஆம்பல் புன்னகையே அவுள் அவுள் உன்விழி போதுமடி வாஜி சிவாஜி வாஜி சிவாஜி. நன்றி நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா சகானா பூக்கள் பூக்கும் ஒரு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை ஒரு முற்றிலும் வித்தியாசமாக CS ஜெயராமன் அவர்கள் பாடியிருந்தாருன்னா இந்த பாட்டை எப்படி பாடியிருப்பாருவாங்க. CS ஜெயராமன் அவர்கள். ஷாரல் தூதோ ஷாரல் தூதோ பூக்கள் பூக்கின்றதோ பூக்கள் பூக்கின்றதோ பூக்கள் பூக்கின்றதோ சாகானா சாரல் தூதோ சாகானா சாரல் தூதோ அட சாரல்லான் பூக்கள் பூக்குன்றதோ சாகானா விழியும் பிறைக்கு மேல பறந்ததோ அடடா எந்த நிலவு வீட்டுக்குள்ளே பறந்ததோ ஸ்ரேயாவே ஸ்ரேயாவே எந்த இதய தீபமே பாடும் முழுமதிலே நம் இதய கீதமே சாகானா சாரல் தூதோ அட சாகாரா பூக்கள் பூக்கின்றதோ சாகானா.
நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நல்ல கற்பனை. இன்னொரு விஷயம், அவர் ஒரு பெரிய இலக்கிய பாரம்பரியத்திலேருந்து வந்தவர். இந்த பிரதாப முதலியார் சரித்திரம்னு தமிழில் வந்த முதல் நாவல், அது வந்து இவங்க தாத்தா வேதநாயகன் பிள்ளைன்னு அவர் தான் எழுதினார். இங்கே ஆக்சுவலாக நிறைய டேரக்டருங்கெல்லாம் வந்தாக்கா இங்கே நடிப்பு அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக என் படத்தில் சான்ஸ் கொடுப்பேன்னுவாங்க. இவருக்கு உங்கள் மியூசிக்கில் எதனா பாட்டு கொடுப்பீங்க? யோசிச்சுட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலாக நிறைய மிமிக்ரி பார்த்துருக்கேன். ரகுவரன் சார் மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்க, ரஜினி சார் மாதிரி ஆக்ட் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கேன். நல்லா மற்ற மாதிரி பாடுறது வந்து ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். ஆமாம். இன்னும் சிஎஸ் ஜெயராமன் சார் வாய்ஸில், மற்றவங்க வாய்ஸில் ரொம்ப அருமையாக பாடுனீங்க. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் கூட நல்லா இருக்குது. இப்போ சிவாஜி ஆடியோ வந்து ரொம்ப நல்லா ஹிட் ஆகி சேல் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு ரீமிக்ஸ், இந்த புது சிவாஜி பாடல்கள் வரிகள் எல்லாம் பழைய டியூனில் பாடி போட்டால் கூட நல்லா பிஸ்னஸ் ஆகும். கண்டிப்பாக எதிர்பார்க்கும். அது மாதிரி நீங்கள் கூடிய சீக்கிரம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்ல கான்செப்ட். ஆல் தி பெஸ்ட். நன்றி நன்றி நன்றி.